வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜேகே சேனல்ல இருந்து த ரியல் மெய்யழகன் அதான் பார்க்க போகிறோம். காமாட்சி நாயுடு வர்சஸ் முக்தார் இன்டர்வியூ. அதான் இது வந்து நம்ம தேர்ட் வீடியோ பார்க்குறோம். ஆக்சுவலாக இவர் வந்து இது ரெண்டாவதாக போட்டிருப்பாரு த ரியல் மெய்யழகன் அப்படின்ற டைட்டில். நான் வந்து இப்போ மூணாவதாக பார்க்குறேன். ஆல்ரெடி நான் டைனமிக் டியூ அந்த வீடியோ பார்த்தாச்சு, ரேஜ் பீட்டர் அந்த வீடியோ பார்த்துட்டேன். இப்போ மெய்யழகன் இந்த வீடியோ பார்க்க போகிறேன். நான் வந்து கரெக்டான அந்த டைம்லைன் ஆர்டரில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் போகிறேன். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் அந்த ஆர்டர் கொஞ்சம் மாற்றிருப்பார். அவரே சொல்லியிருப்பார் அந்த வீடியோலேயே, டைனமிக் டியூ வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பார். நம்ம ரியல் மெய்யழகன் பார்க்கலாம். இதே மாதிரி ஜேகே சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறவங்க சேர்ந்து மெய்யழகன் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா ஆயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணுங்கள். த ரியல் மெய்யழகன் பார்க்கலாம். இது ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சுல, நான் பார்த்தேன். மிளகா பொடி எதையோ ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கேன். என்னடா பார்ட் எப்பவுமே ரொம்ப மாசங்கள் கழிச்சு சில நேரம் வந்து வருஷங்கள் கழிச்சு போடுவியே, ஒரே வாரத்துல பார்ட் ஒரு வீடியோக்கு போடுறியே அப்படின்னு தோணலாம். What I will ask you though is, can you give me one more? எடிட்டர் மேல வலி போட்டாருங்க. I'm not asking you for a medal. I'm not asking you. ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சி அதை நான் ஷேர் பண்ணி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்கே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, முக்தார் அண்ட் காமாட்சி நாயுடு காம்போல இன்னொரு இன்டர்வியூ பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். நல்ல வேலை எதுவும் பிரச்சனையும் வரல. அட் த சேம் டைம் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் நல்லா போகணும்னு வேண்டிக்கிறேன். போன வாட்டி 30,000 லைக்ஸ் கேட்டேன். 16 மணி நேரத்திலே வித்தின் 24 hours 30K லைக்ஸ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நீங்க. அவ்வளோ வெரி. உங்களை ரொம்ப நாள் காத்திருக்க வச்சிருக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், வந்துட்டேன். இப்போ இது வந்து ரீசெண்டாக வந்த இன்டர்வியூ. நான் வீடியோ போட்டோன்னே நிறைய பேர் வந்து பழைய இன்டர்வியூ நீங்களே பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ண, அது தவறு. நான் வரும்போது சேர்ந்து தான் பார்க்கணும். அதனால வந்து அதெல்லாம் பழசெல்லாம் பார்த்துட்டாங்க சில பேர். அதனால வந்து புதுசு கேட் கீப் பண்ணப்பட்டது, நிறைய பேர் பார்க்காதது இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அதுதான் என்னன்னா, நாடக காதல் என சொல்பவர்கள் ஜாதி வெறி பிடித்த புறம்போக்கு கோமாட்சி நாயுடு அதிரடி ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். வெறும் 156K தான் பார்த்துருக்காங்க. கேட் கீப் பண்ணி வச்சது இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் ஏமாற்ற விரும்பல. ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன். பட் எவ்ரி டைம் ஐ வாட்ச். 10 வாட்டியா? அண்ட் ஒன்ஸ் அகேன் திஸ் வீடியோஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இதில் வந்து என்னோட பொலிட்டிக்கல் வியூ காட்டுறதுக்கோ இல்லை பொலிட்டிக்கல் கருத்து சொல்கிறதுக்கோ இந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோ, அவ்வளோதான். இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ, ஒரு கமெண்ட்ரி வீடியோ, அவ்வளோதான். ரகளைகள் ஆரம்பம். வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சி பண்றோம். ஏன் சிரிக்கிறாங்கன்னா, ஒரு சத்தியம்ல வரல, மை இந்தியா 24/7 வந்திருக்கு. பல கூத்தியாளர் வச்சிருப்பாங்க, பல ஒப்பாட்டி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மற்றவங்களை பார்த்து நாடக கதை சொல்லுவாங்க. அப்படியா? சாதி தூக்கி வச்சு கொண்டாடணும் சரி, சாதி பேரை பயன்படுத்தணும் சரி, அயோக்கியம் தான். உண்மைதான். காமாட்சி நாயுடு பேர் நீங்களும் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இந்த ஒரு டாபிக் காமாட்சி நாயுடு ஏன் உங்க பேரை மாத்துங்கன்றது 2 வருஷமா அதுதான் போயிட்டு இருக்கு. அதை தான் லாக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டார்ட். தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் திரு காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மக்களமா இருக்கு. காமாட்சி நாயுடு தானே? ஆமா. கோமாட்சி அல்ல இல்ல. ஏன்? அதாவது பேரே காமாட்சி நாயுடு. தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் கோமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அப்ப அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு போச்சு. ஒரு பேச்சோட இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் தான். கோவப்படுறதெல்லாம் ரேஜ் பைட்டிக்கலாம், நாட் ஃபாலிங். நான் அதை பார்த்தேன். அந்த இன்டர்வியூஸ்லாம் எப்படி இவர் ரியாக்ட் பண்றாரு, போக போக எப்படி ரியாக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து கோவப்பட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு பேச்சா அன்னைக்கோட போச்சு. கொள்கை சித்தாந்தம் ஒரு மண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்து தப்பிச்சிடுறாரு. தப்பிக்கல, லைக் ஒத்துக்கிறாரு. ஆமாங்க அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு போச்சு. ஒரு பேச்சோட இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டேன். ஏன்? கால் போட்டுக்கிட்டீங்க. எனக்கு அதுதான் சௌரியமா இருக்கு. காலை போட்டுக்குவேன். போட்டுங்க. நான் போட மாட்டேன். நீங்க பெரிய மனுஷன், உங்க முன்னாடி எல்லாம் போட மாட்டேன். அதெல்லாம் பேச்சில தான் பேசுவீங்க. நான் உங்களை நெஞ்சில் வச்சிருக்கிறேன், தெரியுமா? தெரியுமாப்ல, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மாமாவுக்கு நன்றி. தேங்க்யூ. நீங்க ரஞ்சித் ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. எடுத்துட்டு நாடக காதல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. வன்கொடுமையை ஆதரிச்சுக்கிறாரு. இது எப்படி இதெல்லாம்? திரைப்படத்தை நீங்க திரைப்படமா பாருங்க சார். அதை எதுக்கு நீங்க போய் வேற மாதிரி திரைப்படமா பாத்துக்கிறேன். ஆனா அவர் வெளியே வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, அந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி பண்ணிக்கிறார். தப்பு இல்ல? அது தப்பு. சாதி தூக்கி வச்சு கொண்டாடணும் சரி, சாதி பேரை பயன்படுத்தணும் சரி, அயோக்கியம் தான்.
கரெக்டா? உண்மைதான். காமாட்சி நாயுடு பேர் நீங்களும் போட்டிருக்கீங்க. அதான் அதனாலதான் சுத்தி சுத்தி என்ன பேசுறதுக்கு என்ன சொல்றது தான் அப்படி சுத்தி வர்றீங்க. வேற என்ன? நாடக காதல்லாம் என்ன? நாடக காதல் அப்படின்னு சொன்னா பெண்களை ஏமாற்றுவதற்கு வேஷமிட்டு அவர்களை மயக்கி தன்னுடைய வலையில் விழ வைத்து அவர்களை திருமணம் செய்து அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள்களை எல்லாம் கவர்வதற்கு செய்கின்ற பெயர் தான் நாடக காதல். நாடக காதல் என்னன்னு கேட்டேன். என்.டி. ராமராவும் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாங்க அதை அந்த கதையை சொல்லி நிற்கிறீங்க. நீங்க நாயுடு பேர் தலைவர் தானே? சந்திரபாபு நாயுடு அதான பண்ணாரு. சந்திரபாபு நாயுடு பண்ணது அது நாடக காதல். என்ன காதல் அது? நீங்க என்ன பேசுறீங்க? என்ன போங்க நாடக காதல் மற்ற சமுதாயத்தை சொல்றீங்க. உங்க சமுதாயத்தில் சந்திரபாபு நாயுடு பண்ணிக்கிறார் நாடக காதல். என்னங்க நண்பர்களே, சமுதாய சார்ந்தவரை நீங்க நாடக காதல் சொல்றீங்க. வாங்கி பேசுவாரு. நாடக காதல் பேரு கேள்விப்பட்டதில்லை. அதாவது காதல் கேள்விப்பட்டிருக்கேன், கள்ளக்காதல் கேள்விப்பட்டிருக்கேன், முக்கோண காதல் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் நாடக காதல். நீங்களா உருவாக்குறீங்களா? ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துறதுக்காக உருவாக்குறீங்களா? நாடக காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அது எப்படி இல்லை இருக்கிறதா எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நாடக காதல் எல்லா சமுதாயத்திலும் இருக்கு. அது ஒத்துக்கிடலாங்க. அப்படிதான் சொல்லலாம். இனிமே எந்த சமுதாயத்தையும் நீங்க யாரு எனக்கு கண்டிஷன்? நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். என்ன சொல்றேன்? நீங்க சொன்னதை திருப்பி சொல்றேன். நாடக காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அது தப்புன்றது உணர்ந்துட்டீங்க. அதுக்காக நான் மன்னிச்சிடறேன், விட்டுருங்க. நீங்க என்ன மன்னிக்கிறது? நீங்க யாரு? நீங்க எந்த சமுதாயத்தின் மீது இழிவுபடுத்துறீங்களோ அந்த சமுதாயத்தோட பிரதிநிதி. அது எந்த சமுதாயம் இருந்தாலும் பரவாயில்ல. நான் மனுஷன் நேசிக்கிறவன். அடடா, நான் ஜாதியை பார்க்கறவன் இல்ல. நான் ஜாதிக்கு தலைவரா இருந்தாலும் மனித நேயத்தோட இருப்பவன். புரிஞ்சுக்கோங்க. ஜாதி ஜாதி ஜாதி. ஹாஸ்பிடல் போறீங்களா? எந்த ஜாதி டாக்டர் பாக்குறீங்களா? பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஜாதின்னு பாக்குறீங்களா? ஊசி போடுறது நர்ஸ் எந்த ஜாதின்னு பாக்குறீங்களா? அங்க ஜாதி பாக்குறீங்களா? பாருங்க, ஜாதி 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 வச்சு மனுஷங்களை அடிமைப்படுத்துறதும் மனுஷங்களை வஞ்சிக்கிறதும் கொடுமைப்படுத்துறதும் ஒரு தலைவன் வேணாத்திர சாதி நமக்கு. அது எல்லாமே ஒண்ணுதாங்க. எல்லாம் மண்ணுன்னு தெரியும் இருக்கு. நீங்க சொன்னீங்க. ஆமா சொல்லிட்டேன். இப்ப என்ன செய்யலாம்? வாயில வந்தபடி பேசுறீங்களே. முன்ன என்ன சொன்னீங்க? முன்ன என்ன சொன்னேன்? நாடக காதல் பண்றவங்களே பட்டியலின் சமுதாய சார்ந்தவங்க சொன்னீங்களா? ஓ அப்படி சொல்லிருக்காரு. சொன்னீங்களா இல்லையா? சொல்லலன்னு சொன்னா எடுத்து காமிச்சிருவாரு. சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுருங்க. அவசியம் இல்லை. நடக்காத நிகழ்ச்சியா நடந்துகிட்டு தானே இருக்கு. நடக்கல. என்னத்த நான் சொன்னேன்? பட்டியல் சமுதாய மக்கள் நாடக காதல் பண்றாங்க சொன்னீங்க. போடுமா? எடுத்து காட்டுங்க. ஏங்க தேவையில்லாம இப்ப ஒரு மாசத்துல குறைந்தபட்சம் 10 நபர்களாவது எங்களுடைய நாயுடு பெண்களை இந்த பட்டியலின மக்கள் காதலிச்சு பத்தி விட்டுறான். போய் சொத்தை வாங்கிட்டோம், அதை வாங்கிட்டோம், அதை வாங்கிட்டோம் அனுப்பிச்சு விட்டுறான். இதுல என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க? நாடக காதல் பண்ணக்கூடியவங்க பட்டியலின சமுதாய மக்கள் தான் சொல்லிட்டு ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப என்ன அதுக்கு? அது ஏன் குறிப்பிட்டு பட்டியலின சமுதாய மக்களை சொல்றீங்க? சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்ப என்ன வம்புழுத்து என்ன இது பண்ணணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ண போறேன்? இப்ப பயம் இருக்குல்ல, சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இனிமே எந்த காரணத்துக்கு கூட ஒரு சமுதாயம் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா முதல்ல நான் நிப்பேன். 99% தவறா போகுது. 1% தான் ஒழுங்கா இருக்கு. லவ் பண்றவங்கல IAS IPS டாக்டர்ஸ் அந்த ஹை லெவல்ல இருக்கவங்க சரியா இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. லோ லெவல்ல சரியா இல்ல, அவ்வளவுதான். உங்க சமுதாயத்துல லோ லெவல்ல சரியில்லையா? இது என்ன பேசுறீங்க? இப்ப சொல்லுங்க, நாடக காதல் யார் பண்றது? கீழ் மட்டத்துல தான் இது ரொம்ப. அதாவது கீழ் மட்டம்னா அதாவது வறுமை கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள். அவரே ஒத்துக்கிறாரு. பேர் தான் போட்டு வாங்குறது. ஒரு ஏழை மாணவன் ஒரு ஏழை இளைஞனை பணக்கார பெண்ணை கட்டிக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது. அது பண்ணாம இருந்தா நாடக காதல் இருக்காது. கரெக்டா? உண்மைதான்ற டயலாக். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, சும்மா பேசக்கூடாது. இந்த 3 டயலாக் தான். அப்புறம் யோசிப்போங்க. இந்த 4 தான் இவருடைய டெம்ப்ளேட். உண்மைதான். அப்ப காதல்ல அந்த பாகுபாடு இருக்கணும். பணக்காரன் ஏழைன்ற அந்த பிரிவினை இருக்கணும் இல்லையா? ஆமா. உங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி? உங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி? கணக்கு இல்ல. எனக்கு தெரியாது, என்னைக்கு தெரியாது. எங்க அம்மா தெரியும். அதிரியும். உங்க அப்பாவுக்கு நிறைய ஒப்பாட்டி கூத்தியாக இருந்தாங்க. கரெக்டா? எனக்கு தெரிஞ்சது எங்க அம்மா தான் தெரியும். அப்போ உங்க அப்பா பண்ணது நாடக கல்யாணம். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு 10 கூத்தியாக வச்சிருந்தாரு அப்படின்னு யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. சரி, இவர் பாத்தீங்கன்னா நான் சொல்லலன்னு சொன்னா வீடியோ எடுத்துருவாருன்னு தெரிஞ்சு. சரி, அதனால என்ன? உங்க அப்பா பண்ணது நாடக கல்யாணம். கல்யாணம் பண்ணிக்கலங்க. அவர் கல்யாணம் பண்ணது எங்க அம்மாவை கல்யாணம். உங்க அம்மா ஐயருங்க முன்னாடி மந்திரம் சொல்லி தாலி கட்டிட்டு நான் உனக்கு ஒருவனுக்கு ஒருத்தியா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க சத்தியம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு ஒரு 10 கூத்தியாக வச்சிருந்தாரு.
மப்பாட்டிகள் வச்சிருந்தாரு, உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு. அப்போ உங்க அப்பா பண்ணதெல்லாம் நாடக காதல், நாடக திருமணம். இனிமே யாரெல்லாம் நாடக காதல் சொல்றாங்களோ அவங்க பண்ணதெல்லாமே என்ன தெரியுங்களா, நாடக கல்யாணம். இங்க பாருங்க, நீங்க ஒரு சமுதாயத்தை சொல்லும் போது உங்களுக்கு இழிவா தெரியல, உங்களுக்கு சொன்னா வலிக்குதா? கிட்டத்தட்ட இன்னைக்கு 60% ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இருக்கீங்களா அப்படி? நான் இல்லைங்கிறது இல்ல, உங்களை சேர்த்துக்காதீங்க. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். சரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க. வேணா 2 கர்ச்சிப் வாங்கி தரேன், தொடச்சுக்கோங்க. நக்கல் இல்லைங்க. இவரு கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாரு. அங்க வந்து அவர் இவரை புள்ளி பண்ணா, இவர் இப்ப இங்க இவரை புள்ளி பண்றாரு. கர்ச்சிப்பை கொடுத்து தொடச்சு. நக்கல் இல்லைங்க. நான் ஏன் உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்றேன்? சரி விடுங்க மாமா, மேட்டருக்கு வாங்க. அதான் பண்றது. சரி, இனிமே யாராவது நாடக காதல் சொன்னாங்கன்னா அவங்க நாடக கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு பல கூத்தியாளர் வச்சிருப்பாங்க, பல ஒப்பாட்டி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மற்றவங்களை பார்த்து நாடக காதல் சொல்லுவாங்க. கரெக்டா? அப்புறம் அப்படியே டெம்ப்ளேட். நாடக காதல் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எப்படி தகுதி பெற்றவங்களா, அவங்க குடும்பத்துக்கும் அவங்க மனைவிக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் துரோகம் செய்யறவங்க, அதாவது பல கூத்தியாளர்கள் பல ஒப்பாடி வச்சிருக்கவங்க, அவங்க தான் நாடக காதல் சொல்லுவாங்க. இதுதான் முகவரி, இதுதான் அடையாளம். அதுக்கு முன் உதாரணம் நீங்க தான். பாருங்க, 60க்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் சிறு வயது 60ல அந்த வயசுலயே நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, ஒருத்தர் வந்து சர்வ சாதாரணமா 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்ப எனக்கு என்ன 14 வயசு இருக்கும். 14 வயசுல ஸ்கூலுக்கு போக படிக்காம எவன் என்ன கூத்தியா கூட வச்சுக்கிறான்னு பார்த்து நின்றீங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அவ்வளவுதான், எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல்ட தான். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. எப்போ நடந்த விஷயங்கள் இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன இதுல என்ன எங்க அப்பா எல்லாம் தாங்க இருந்துச்சு. நீங்க எப்படி 60ல நாங்க தான். நான் என்ன பள்ளி பருவத்துல நான் என்ன கல்யாணம் பண்ணேன்? நான் கல்யாணம் வயசு உங்களுக்கு? நான் அப்ப என்ன 12 வயசு. 60ல வந்து 12 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க, தெரியும் உங்களுக்கு? எங்க அப்பாவுக்கு வந்து கல்யாணம், எங்க அம்மாவுக்கு 13 வயசு, எங்க அப்பாவுக்கு 19 வயசு கல்யாணம் பண்ணாங்க. அப்ப எல்லாம் அப்பவே அப்பா வந்து ஒப்பாட்டி வச்சுட்டாரு. அப்ப இந்த சட்டம் இல்லங்க, எல்லாம் வச்சுக்கிட்டாரு. இது வந்து ஒரு அரசு. ஏங்க நீங்க கதையில சொல்றானுங்களே, நம்ம ராமருடைய தந்தையார் இருக்காருன்னு சொல்றாருல, தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிகள் தெரியாது? இந்த பாருங்க, 2 தெரியாது, 3 40,000 மனைவிகள் சொல்றான். 40,000 மணி லவ் பண்ணி இல்ல அந்த காலத்துல ஏதுங்க லவ் ஆகுது, இதாவது. ராமனுடைய பிறந்த கதையும் சரி, ராமாயணமும் சரி, அதெல்லாம் புனையப்பட்ட கதைகள். கம்ப ராமாயணமும் புனையப்பட்ட கதை தான். அப்போ ராமர் கோயிலும் சும்மா அதாங்க. இதெல்லாம் வந்து அலப்புறங்க. நீங்க வேற ராமருக்கு ஒரு கற்பனை கதைன்னு நான் சொல்றேன். இது கற்பனை கதை தான். ராமன் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்ததெல்லாம் கற்பனை கதைகள் தான். அப்படிப்பட்ட ராமன் இப்ப பாருங்க எதுவும் பேச மாட்டாரு, மாட்டிக்கிட்டு விட்டுறாரு. தேவையில்லாத டாபிக் இவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்படிதான் கதை. இதுதான் ராமாயணம். இதெல்லாம் நம்ப முடியுமா? நம்பத்தான். அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ் நாயுடு. கோவிந்தராஜ் நாயுடு. இதெல்லாம் அதெல்லாம் போய் ராமர் கதை. ஆனா உங்க கதை உண்மை கதை தானே. ஆனா அவர் கதை உண்மை கதை இல்ல, இதெல்லாம் போய். ஆனா அப்பா கதை, அம்மாவை கல்யாணம் பண்ணாரு வெளியே. அதெல்லாம் வெளியில எல்லா ஆண்களும் தான் இருக்கானுங்க. நிறைய சித்தி இல்ல, சித்தி அவங்க எப்படிங்க? அதெல்லாம் அவங்க எல்லாம் பணத்துக்காக இருக்கக்கூடியவங்க. அவங்க எல்லாம் வந்து சித்தின்னு சொல்ல முடியாது. சித்தின்னா முறைப்படி கல்யாணம் பண்ணி இருக்கணும். அந்த காலத்துல 4 கல்யாணம் கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் எப்படி கூப்பிட மாட்டாங்க. உங்களை என்ன எப்படி கூப்பிடுவாங்க? ரோட்ல போறீங்க, அவங்கள்ட்ட நாங்க போய் எதுக்கு போறோம்? உங்க அப்பா சொல்லிருப்பாருல, இவதான் என் பையன். அதெல்லாம் சைல்ட்ஹுட் ட்ராமாவை கலர்றாரு. என் பையன் அதெல்லாம் காமாட்சி நாயுடு எல்லாத்துக்கும் எல்லாம் கொஞ்சிருப்பாங்களே, வந்து கிட்ட வந்து முத்தம் கொடுத்துருப்பாங்க. பண்ண மாட்டாங்க. முத்தம் கொடுத்துருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் இல்ல சார். நாங்கெல்லாம் அந்த அதெல்லாம் எனக்கு அப்படி எல்லாம் சிறு வயதில் நடந்ததாக எனக்கு நினைவுகள் இல்லை. நான் உங்க பாராட்டுறேன். உங்க அப்பா வந்து ஒரு 20-30 பேர் வச்சிருந்தாருன்ற விஷயத்தை வெளிப்படை. 20-30 பேர் அடப்பாவீங்களா சார்? அந்த காலங்கிறது வேற சார். நீங்க உங்க அப்பா வந்து 20-30 கூத்தியா வச்சிருந்தாங்கன்னு விட்டுருங்க. இந்த பாரு, நீங்க எத்தனை கருமையா? கருமைதான். என்ன நான் என்ன சொன்னேன்? மேல தெரு கீழே தெருன்னு 2 தெருவு தான் சொன்னேன். அதுவும் ஜாதி கிராமத்துல மேல தெரும்பானுங்க, கீழே தெரும்பானுங்க. அவ்வளவுதான். 2 தெருவுல உங்க அப்பாக்கு லிங்க். ஆமா, அவ்வளவுதான். கூத்தியாட்ட போகும்போது பார்க்க மாட்டீங்களா? எங்க வேணா மேய்வீங்க.
ஆனா மற்றது மட்டும் வெளியே வந்து பேசுவீங்க. செக்மேட். அப்பா பேர் என்ன சொன்னீங்க? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் நாயுடுடைய ரத்தம் தான் உடம்புல ஓடுது. அதே உணர்வு, அதே சக்தி, அதே ஸ்ட்ரென்த் இருக்கும்ல. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உணர்ச்சி கிளர்ச்சி எல்லாமே இருக்கும்ல. இருக்காது இல்லை. ஏன்னா நாங்கள் தான் சக்கரை நோயில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா மேய்ஞ்சிருப்பீங்களா? நாங்கள் மேய மாட்டோங்க. அப்புறம் கண்ணே நீங்கள் உங்க அப்பா பண்ணாரு, முடிஞ்சு போச்சு. அவருடைய வாரிசு தான் நீங்க, அவருடைய ரத்தம் தான் நீங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணல இல்லையா? கரெக்டுங்களா? அதனால உங்க அப்பா வச்சுட்டு உங்க குடும்பமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு மனுஷன் பண்ண விஷயத்தை வச்சுட்டு கோமாட்சி நாயுடைய குடும்பமே இப்படிதான் சொல்லக்கூடாது. கரெக்டா இல்ல தலைவர்? உண்மைதாங்க. அந்த உண்மைதான் சொல்றேன். ஒருத்தர் பண்ற தவறு வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்லக்கூடாது. எங்க ஆரம்பிச்சு, அதாவது இவரே இது ஸ்கிரிப்டடா கொண்டு போனாரா என்ன எப்படிங்க அது கரெக்டா கம் பேக் டு தட். ஒருத்தர் பண்றாங்க பட்டியலின சமுதாயம் சொன்னார்ல, அத கனெக்ட் பண்ணாரு. ஜெனரலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. 10 பேர்ல ஒருத்தன் பண்ணாலும் 10 பேர்ல 8 பேர் பண்ணாலும் 10 பேரையும் நம்ம சொல்லக்கூடாதுன்றாரு. ஒரு நிரபராதி கண்டுக்க மாட்டாங்க. பற்று அதாவது 10 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் 10 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம். ஆனால் ஒரு நிரபராதி ஆனால் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்வாங்க. அதான் அவர் சொல்றாரு. நான் இந்துத்துவவாதின்னு சொல்றேன்ல, அதே மாதிரி உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்க தக்காளி சட்னியா அப்படி சொன்னீங்கன்னா சமூகத்துல இந்த மாதிரி பண்ணாலும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அது ஏற்றுக்கொள்ள பட்டியலின சமூகம் சொல்றாங்கல்ல, அது ஏன் பிராக் பண்றாங்க எனக்கு தெரியல. அது ஒரு ஆள் பண்ணாலும் எவனோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்கா ஒட்டுமொத்த கம்யூனிட்டி. நாடகக்காரர் சொன்னாலும் புறமுக்குன்றீங்க. சொன்னவன் அப்படி சொல்லாதீங்க, அவங்களாம் கோவக்காரங்க. யாரும் சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க நாடகக்காரர் எவன் சொல்றானோ அவன் புறமுக்குன்னு. அவங்கள நான் சொல்லலைங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு இப்படி என்ன சொன்னீங்க? நாடக காதல்னு சொல்றது நான் எப்படி பரம்போக்கு? நாடக காதல் யாரு பண்றா? அதுல ஒண்ணு அப்படி சொல்லியா? அப்படி சொல்லல. நான் நினைச்சேன் நாடக காதல் எவன் சொல்றானோ அவன் புறம்போக்கு அப்படி நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன். நீங்க நினைக்கல அப்படி நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன். நான் அப்படி சொல்லல. புறம்போக்கு சொன்னீங்கல்ல, யார சொன்னீங்க? இங்க பாருங்க, நான் சொன்னேன், எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். புறம்போக்கு சொல்லிட்டீங்களா? ஆமா, நான் என்ன சொன்னேன் சொல்ற கேளுங்க. உங்களை நீங்க ஏன் புறம்போக்கு? சமுதாயத்துல ஒருத்தர் செய்யற தவறுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தை சொன்னா நான் புறம்போக்கு, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோ. நீங்க புறம்போக்கு, நீங்க புறம்போக்கு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொன்னதால நீங்க புறம்போக்கா? அப்படி சொன்னா சொன்னீங்களா? அப்படி நீங்க புறம்போக்கு தானே? அப்போ அப்ப நடந்துச்சு சொன்னேன். அப்படி புறம்போக்கு அப்ப வச்சுக்கோ. புறம்போக்கு இப்ப இல்ல. இந்த வச்சுக்கோன்ற டயலாக் சொல்லிட்டே இருப்பார்ல, நம்ம வாயாலே அப்ப வச்சுக்கோ. என் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல. புறம்போக்குங்கிற வார்த்தை தவறான வார்த்தையா? தவறான வார்த்தை. அது தவறான வார்த்தையா? நான் சொல்ல மாட்டேன். அப்படி திட்டம் போட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுடைய சொத்து பத்துக்களை அபகரிக்கணும்னு நினைக்கிறது தான் நாடக காதல். அதுதான் தப்பே தவிர இது பாயிண்ட். அப்போ இந்த எண்ணத்துல பண்றது எவனா இருந்தாலும் தப்புன்றது கரெக்ட். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வச்சு சொல்லக்கூடாது. அவங்க தானுங்க மெஜாரிட்டியா இருக்கானுங்க. சுத்தி மறுபடியும் அதே வராரு. வேற யாரு பண்றா? மெஜாரிட்டி பீப்புள் அவங்க தான் பண்றாங்க. அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வதும், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்வதும், நடிகர் ரஞ்சித் சொல்வதும், நீங்கள் சொல்வதும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை என்ன சொன்னாலும் எப்படி போனாலும் ரேஸ் வெயிட் பண்றாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நான் மௌனம் இருக்குமா? ஆணவ கொலை கண்டிக்க தலைவர், அது ரொம்ப தப்பு. புரியுதுங்களா? அது நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வன்மையா நீங்க கண்டிக்கணும் ஆணவ கொலையை. புரியுதுங்களா? ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் இன்னொரு தப்பு செய்யக்கூடாது. ஒரு கொலை தான். அது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? 2 பேர் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், குடும்பம் நடத்துறாங்க, போயிட்டு கொலை பண்ணலாமா? என்னங்க முட்டாள்தனம்? பெற்ற மகளை கொண்டதெல்லாம் ஒரு சமுதாயமா? சமுதாயத்துக்கு பெருமையா? அந்த சமுதாயத்துக்கு இடுவுங்க. அந்த சமுதாயத்தை கணக்கப்படுத்த அந்த ஆணவ கொலை பண்றவங்க தான். அது தப்புங்க. ஆணவ கொலை வந்து அப்பப்ப கரெக்டா பேசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்புறம் அவருக்கு அகேன்ஸ்டா பேசுறாரு. இப்போ ஓகேன்றாரு, அப்புறம் இல்லம்பாரு. அது தப்புங்க. ஆணவ கொலை வந்து தேவையில்லாத ஒண்ணுங்க. அதான் யாரெல்லாம் நாடகக்காக சொல்றாங்களோ அவங்க எல்லாம் ஆணவ கொலைக்கு ஆதரிக்கிறவங்க. அவங்க ஈஸியா அடையாளம் கண்டுக்கலாம். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. எங்க போறேன்? நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியா? நான் அரேஞ்ச் மேரேஜ். ஏன் ஏன்னா லவ் பண்ணலையான்னு கேட்டேன்.
எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை காலமும் இல்லைங்க. உங்களை யாரும் லவ் பண்ணலையா? யாரு லவ் பண்ணா என்ன பண்ணலைன்னா me and my friend after 30 years மாதிரி பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. இந்த நாடக காதல தப்பு இது தப்பு சமுதாயத்தை இது பண்ண கூட பேசிட்டு காமாட்சி நாயுடு யாரு லவ் இயற்கைங்க இதெல்லாம். அப்பனா அவங்க உடல்ல ஏதோ பிரச்சனை நடத்தும். இருந்து டாக்டர் காமராஜை பாருங்க. என்ன பர்சன்டேஜ் பண்றாங்க அவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க நாடகங்கள் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் வரல. இப்போ ஃபீஸ் போன பல்பு தான் நீங்க இருக்கலாம். ப்ரோ இஸ் வெல் ட்ரைன்ட். இதுக்கப்புறம் வந்து ரேஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுதான் இந்த வீடியோட சம்மரியே. அப்படியே டேபிள்ஸ் டர்ன் ஆயிடுச்சு. இவரை புள்ளி பண்றாரா இவரை புள்ளி பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஃபீஸ் போன பல்பு தான் நீங்க இருக்கலாம். இது மேல கீழ இருக்கு சரியா ஓகேங்க. அப்படியா? இதெல்லாம் ஒட்டி வீசியா? முடிஞ்சதா? முடிஞ்சது. ஆமா. மீண்டும் அடுத்த நேருக்கு நிகழ்ச்சி சந்திப்போம். கறக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல. அவரு ட்ரை பண்ணி பார்த்தாரு எதுவும் கிடைக்கும் அப்படின்ட்டு. அவர் அப்படியே சில மாதிரி ஆயிட்டாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்டர்வியூஸ். நான் ஆக்சுவலா 3 இன்டர்வியூஸ் இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஆக்சுவலா 4 இருக்கு. வந்து 4வது தான் லேட்டஸ்ட். நம்ம பார்த்தது 2வது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ 3rd இன்டர்வியூ நடுவில் இருக்கிறதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கும் போது நான் கண்டிப்பா வந்து வீடியோ போடாம இருக்க மாட்டேன். அதே மாதிரி போன வாட்டி 30,000 லைக் கேட்டேன். 24 மணி நேரத்துல 16 மணி நேரத்துல கொடுத்து அசத்திட்டீங்க. இந்த வாட்டி 31,000 லைக் கேட்குறேன். அதிகமாக கேட்கல. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் லைக் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருவோம். எந்த வீடியோக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமையாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இந்த இன்டர்வியூ லைக் இதோட பர்பஸே என்டர்டெயின்மெண்ட்டாக எனக்கு தெரியல. பட் ஓகே எனிவேஸ் ஓகே நண்பர்களே, that's pretty much it. Hope you guys enjoyed this video. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட். நைஸ். பட்டியல் இனம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இப்போ ஜாதிக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி அது பேரா இல்லை அது சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. அந்த இது ஜாதி பா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. நான் அதுக்குள்ளே போனாலே அப்படின்னு ஆயிடுவேன் நான். இப்போ கூட ரீசெண்டாக அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சுல ஆணவ கொலை அப்படின்றது, கபின் இஷ்யூ அப்படின்றது, ஏன்டா அப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னமோங்க. ஆனால் வச்சு இந்த அளவு ரொம்ப நல்லா வாங்கி ஏதாச்சும் ரேஜ் பைட் பண்ணி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கலாம் கறக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு முக்தார். ஆனால் ஓரளவு வந்துச்சு. அப்புறம் அப்படியே அவரே சைலண்ட்டாகவே ஆகிட்டார். அப்படியே ஆமாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குல்ல நமக்கு பார்க்குறது. அவர் முக்தாருக்கு செம்ம ஜாலியாக இருந்திருக்கு. நல்லா இழுத்து வாங்கி என்னென்னமோ பண்ணிடுறாரு. ஆனால் மறுபடியும் கூப்பிட கூட வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த இன்டர்வியூன்றது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் 2-3 வருஷமாக நடக்குதாம்ல. அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்தது வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு சில வருஷம் முன்னாடி வந்த வீடியோவும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ நைஸ், வேறு லெவல் வீடியோ. அதே மாதிரி ஜேகே சேனல் நிறைய வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். அனுப்புகிறோம் வரேன்.